வீட்ல எல்லாருமே இருக்காங்க. ருக்மணி புரோக்கர வர சொல்றாரு. அவரும் வராரு. "வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, "இங்க பாருங்க, என்னோட மருமகளுக்கு கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, பார்த்தா போச்சு. நீங்க ஃபோட்டோ குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. அதுக்குள்ள அங்கேருந்து தனம் வராங்க. வந்த உடனேயே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. "இங்க பாரும்மா, உனக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்க்குறேன்" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. அத கேட்ட உடனே தனம் அப்படியே ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "சரிங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புரோக்கர் போறாரு. போன உடனே தனம் பயங்கரமா அழறாங்க. "இங்க பாருங்க, எனக்கு ஒரு கல்யாணம் இந்த ஜென்மத்தில வேண்டாம். நான் காலம் ஃபுல்லா உங்களோட பொண்ணாவே நான் இருக்கிறேன். தயவு செய்து என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "இங்க பாரு தனம், நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் நீ சரி பண்ணிட்ட. வீடும் கட்டி முடிச்சுட்ட. இதுக்கும் மேல நான் உனக்கு அம்மாவா இருக்கணும்னு நெனைக்கிறேன். புரியுதா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். யாரு சொன்னாலும் நான் அத கேட்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அத்தை. நான் அவர எந்த அளவுக்கு நேசிச்சேன். அவர் கூட வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னால அவர மறக்கவே முடியாது அத்தை. எனக்குன்னு ஒரு கல்யாணம் நான் நெனச்சு கூட பார்க்க மாட்டேன் அத்தை" அப்படின்னு தனம் சொல்றாங்க. "இங்க பாரு தனம், நான் மாப்பிள்ளை பார்க்க தான் போறேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். இதுதான் என்னோட முடிவு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே ருக்மணி போறாங்க. தனம் தேம்பி தேம்பி அழறாங்க. "ஏன் இப்படி அத்தை பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. "இது எதுவுமே நடக்கக்கூடாது" அப்படின்னு.